Hello friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். அது சுடுதண்ணில போட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அடுத்ததா பட்டாணி எடுத்துர்க்கேங்க 50 கிராம் அளவுக்கு. இது காஞ்ச பட்டாணி அப்படிங்கறனால நைட்டே ஊற வச்சு இப்ப காலையில கழுவி வேக வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தா நீங்க அதையே எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி வச்சு சூப்பரான குழம்பு பார்க்கலாங்க. இந்த குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலாக்கு வதக்கிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிருக்கேங்க. இப்போ ஆயில் சூடான பிறகு இதல 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். fresh கருவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு தக்காளி நல்லா கனிஞ்ச பழமா மீடியம் சைஸ் பழமா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்ல சிம்ல வச்சுட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேங்க. அடுத்ததா குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்ததா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க இப்போ மசாலா சேர்த்து எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடாறனோனே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ சூடாறனோனே மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேங்க. இப்போ இதுல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடான பிறகு கடுகு உளுந்த பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர டைம்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கலாங்க. ரொம்ப பொடி பொடியாக போட வேண்டாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். காலிஃப்ளவர் வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா காயை வதக்கி விட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேங்க. பட்டாணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைச்சி ஜாரியை அலசிட்டு அதில் இருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் சின்ன சின்ன செல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேங்க.
தூவி விட்டுட்டு ஒரு முறை கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் பட்டாணி குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.